ஹலோ! வாழ்க்கையோட மிக ஆழமான தத்துவங்களையும், வெற்றிக்கான அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட்டையும் அலசப் போற இந்த சிறப்பு தொகுப்புக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம நேரடியாக விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான சரியான இடம் இது. வாங்க, உள்ள போகலாம். உங்கள சுத்தி இருக்கிற இந்த உலகத்த, உங்களோட சூழ்நிலைகள நீங்க மாத்தணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் கண்ணாடியில உங்கள நீங்களே பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நாம எல்லாருமே வெளி உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறோம். ஆனா அந்த மாற்றம் நிஜமா எங்க, எப்படி தொடரணும்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். மத்தவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க. முதல்ல உங்கள நீங்களே மாத்திக்கோங்க. உங்களோட அந்த மாற்றம் இந்த உலகத்தை மெதுவா மாத்த ஆரம்பிக்கும். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? வெளியில எந்த ஒரு பெரிய வெற்றியை அடையணும்னாலும் முதல்ல நம்ம உள்ளே இருந்து தான் அது தொடங்கணும். இது ஒரு கச்சிதமான இன்சைட் அவுட் பயணம்னு சொல்லலாம். மத்தவங்கள குறை சொல்றதையோ திருத்த நினைக்கிறதையோ விட்டுட்டு நம்மள நாம செதுக்க தொடங்கும் போது நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா தானாவே மாறத் தொடங்கிடும். விஷயம் நம்ம உள்ளுலகத்தை வெல்றது. இதுதான் எந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கும் மிக முக்கியமான அடித்தளம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு மாபெரும் காவியத்தோட தொடக்கமா இதை நினைச்சு பாருங்க. உன் மனதை நீ வென்றால் உலகத்தையே வெல்லலாம். எவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகள்! ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வெல்றதையோ இல்ல மத்தவங்கள அடக்கி ஆள்றதையோ விட நமக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன மனசை அடக்கி ஆள்றது தான் உலகத்தினே மிகப்பெரிய சவால். உங்களோட மனசுக்கு நீங்க உண்மையான எஜமானனா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற இந்த மாபெரும் உலகமே உங்க கைக்குள்ள வந்துரும். சத்தியமா சொல்றேன். ஆக இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசு அமைதியா இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு அமைதியா தோன்றும். அந்த மன அமைதி தான் உண்மையான மகிழ்ச்சி. நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துல உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது தான். நீங்க உள்ளுக்குள்ள முழுமையான அமைதியோட இருந்தீங்கன்னா வெளியில எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் சரி அது உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. உலகத்தின் மேல உங்களுக்கான பார்வை உங்க மனசோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது எண்ணங்களின் சக்தி. இதுதாங்க நம்ம விதிய நிர்ணயிக்க போற விதைகள். இருட்டு எவ்வளவு பெரியதா இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு அதை ஈஸியா அகற்றிடும். அதே போலதான் நல்ல எண்ணம் வாழ்க்கைய அப்படியே ஒளிரச் செய்யும். இது எவ்வளவு ஆழமான உண்மைல்ல? எங்கும் ஒரே காரிருள் சூழ்ந்திருக்கிற ஒரு பெரிய அறையா இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் அந்த இருளை மொத்தமா விரட்டிடுது இல்லையா? அதே போலதான் உங்களை சுத்தி எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள், நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெளிச்சமாக்கக்கூடிய அசாத்திய சக்தி கொண்டது. சரி, இது எப்படி படிப்படியா உருவாகுதுன்னு இப்ப பாப்போம். முதல் படி, உங்க எண்ணங்கள் தான் உங்க விதிய அமைக்க போற விதைகள். ஆமாங்க, நீங்க இன்னைக்கு விதைக்கிற எண்ணங்கள் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை உருவாக்குது. இரண்டாவது படி, அந்த எண்ணங்கள் உங்க விதிய தீர்மானிக்குது. நீங்க நல்ல எண்ணங்களை விதையா தூவும்போது அது படிப்படியா வளர்ந்து ஒரு அழகான நல்ல வாழ்க்கையா மலருது. இதுதான் மூணாவது படி. ஆக நாம எப்படிப்பட்ட விதைகளை இன்னைக்கு நம்ம மனசுல தூவுறோம் அப்படிங்கறதுல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். அடுத்து கோபத்தை வெல்றத பத்தி பாப்போம். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு மாபெரும் போர். இது ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்தை விளக்குது. அதாவது கோபத்துக்கும் அமைதிக்கும் நடுவுல இருக்கிற அந்த மாபெரும் முரண்பாட்டை. கோபங்கிறது ஒரு தீ. அதை யார் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்களத்தான் அது முதல்ல எரிக்கும். கோபம் மத்தவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை தம் மனசுல கையில பிடிச்சு வச்சிருக்கிற உங்களைத்தான் முதல்ல சுட்டு பொசுக்கும். அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன். ஆனா மறுபுறம் பாருங்க, அமைதிதான் உண்மையான வலிமை. அமைதிங்கிறது பலவீனத்தோட அடையாளம் கிடையாதுங்க. அது ஒரு மனுஷனை ஆணிவேறு மாதிரி உறுதியா அசையாம நிக்க வைக்கிற ஒரு மாபெரும் சக்தி. சரி, அடுத்ததா பயத்தை வெல்றது. இருட்டிலிருந்து வெளியே வரத்துக்கு இது ஒண்ணுதான் வழி. பயத்தை வெல்லணுமா? தைரியமா முதல் அடியை எடுத்து வைங்க. அந்த ஒரு அடிதான் உங்க வாழ்க்கையோட புதிய ஆரம்பம். இங்க நீங்க பல நாளா உட்காந்து அளவுக்கு அதிகமா ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. தயங்கி தயங்கி நிக்கிறத விட ஒரு முடிவை எடுத்து நீங்க வைக்கிற அந்த முதல் தைரியமான அடிதான் உங்களை இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உங்க தயக்கத்தை முறியடிக்கிற அந்த ஒற்றை செயல்தான் உங்க வெற்றிக்கான உண்மையான தொடக்க புள்ளி. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேரம் மற்றும் செல்வம். இதுதான் நம்ம புற உலக வெற்றிகளுக்கான முக்கியமான அடித்தளம். செல்வம் ஒரே நாள்ல வந்துடாது. இந்த மிக எளிய ஆனா ஆழமான யதார்த்தத்தை நாம முதல்ல ஏத்துக்கணும். நிறைய பேர் எந்த உழைப்பும் இல்லாம குறுக்கு வழியில ஒரே ராத்திரியில சக்சஸ் ஆயிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா உண்மையான, நேர்மையான, என்றென்றும் நிலைச்சு நிக்கிற ஒரு வெற்றி அடைய எல்லையற்ற பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இதுல இருக்கிற மிகச் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நேரத்துக்கும் செல்வத்துக்கும் இடையில இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பு தான்.
நேரத்தை வீணாக்குற மனுஷன் செல்வத்தை இழக்கிறான், நேரத்தை காக்குற மனுஷன் செல்வத்தை உருவாக்குறான். இது கண்முன்னாடி தெரியற ஒரு வெளிப்படையான உண்மை. நீங்க பணத்தை இழந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா நீங்க வீணாக்குன ஒரு நிமிஷத்தை உலகத்தோட அத்தனை செல்வங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்க நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க செல்வத்தை உருவாக்குறவரா இல்ல அதை இழக்கிறவரான்னு தீர்மானிக்குது. இறுதியா வெற்றிக்கான முழுமையான ஃபார்முலா இதுதாங்க. தினமும் செய்யற சிறிய உழைப்பு ஒரு நாள் பெரிய செல்வமா மாறும். ஆமா, வெற்றிங்கிறது ஒரே நாள்ல செய்யற பெரிய வேலையில கிடையாது, தினமும் தொடர்ந்து செய்யற சிறு சிறு செயல்கள்ல தான் இருக்கு. அதே சமயம் பெரிய செல்வம் வேணும்னா பெரிய உழைப்பு வேணும். உங்க உழைப்பு தொடர்ச்சியானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கணும். உழைக்காத கனவு வெறும் கனவாகவே இருக்கும். நீங்க உங்க மனசுல எவ்ளோ பெரிய மாளிகையை கட்டினாலும் சரி, நிஜத்துல ஒவ்வொரு செங்கலா தூக்கி வைக்கிற அந்த வியர்வை சிந்துற உழைப்பு இல்லனா அது என்னைக்குமே நிறைவேறாத வெறும் பகல் கனவா காத்துல கரைஞ்சு போயிடும். இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியோடு இந்த அலசல் நான் நிறைவு செய்றேன். அக உலகத்தையும் புற உலகத்தையும் இணைக்கிற இந்த மாபெரும் தத்துவங்கள்லிருந்து நீங்க கத்துக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது உங்க கனவு வெறும் கனவாகவே இருக்க போகுதா, இல்ல இன்னைக்கே இப்பவே அதுக்கான உழைப்ப தொடங்க போறீங்களா? நீங்க விதைக்கிற எண்ணங்கள் நல்லதா இருக்கட்டும், உங்க மனசை நீங்களே வெல்லுங்க. நீங்க எடுத்து வைக்கிற அந்த முதல் அடி தைரியமானதா இருக்கட்டும். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த தத்துவங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த சிறப்பான அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாம மீண்டும் சந்திப்போம்.